வணக்கம். நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு 7 ஏக்கர் 50 சென்ட் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த 7 ஏக்கர் 50 சென்ட்டுமே ஃபுல்லாவே நம்மளுக்கு முள்வேலி அமைச்சு, அது மட்டும் இல்லாம வெல் மெயின்டனன்ஸோட இருக்கிற ஒரு தோப்பு தான் பார்க்க போறோம். இந்த தோப்பை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு இடம் வாங்கணும்னாலும் சரி, இடம் விற்கணும்னாலும் சரி, நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்கள் இடத்த நம்ம விற்றும் தரோம், வாங்கியும் தரோம். ஸோ வாங்க இப்போ இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஆயிரக்கணக்கான எலுமிச்சை மரங்கள் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த அழகான தோப்பு பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 ஏக்கர் 50 சென்ட். இந்த 7 ஏக்கர் 50 சென்ட்டில் நம்மளுக்கு முதல்ல உள்ளே வந்ததுமே, இந்த கேட்டை தாண்டி நம்ம உள்ளே வந்ததுமே மாமரங்கள் தான் ஃபஸ்ட்டு கண்ணுக்கு தெரியும். ஏன்னா இதில் உள்ளே வர்றதும் நம்மளுக்கு மாமரங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு 2 பக்கமும் இருக்குது. மொத்த மாமரங்களோட எண்ணிக்கை மட்டுமே நம்மளுக்கு 30 மரங்கள் இருக்குது. இந்த 30 மரங்களை தாண்டினதுமே நம்மளுக்கு எலுமிச்சை தோப்பு வந்துடும். இந்த எலுமிச்சைகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1000 கணக்கில் இருக்கிறதுனால நீங்கள் இதில் ஃபுல்லாக முக்கால்வாசி நம்மளுக்கு எலுமிச்சையாலே நிறைஞ்சிருது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தோப்பு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்துல கடையத்துக்கு பக்கத்துல இருக்கிற காவூருங்கிற ஏரியால தான் நம்மளுக்கு இருக்கு. இது கடைய ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 10 நிமிஷம் டிராவல் தான். அவ்வளவு தூரத்துல வந்தாலே நம்ம இந்த இடத்துக்கு ரீச் ஆயிடலாம். இப்போ நம்ம இந்த தோப்புல கிணறு பாத்திரலாம். இந்த கிணறு தான் நம்மளுக்கு இந்த தோப்புல வர்ற பெரிய கிணறு. இந்த கிணறு பாத்தீங்கன்னா நல்ல பெரிய அகலமான சைஸ்லையும் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆழமும் நம்மளுக்கு இருக்கிறதுனால இங்கே ஃப்ரீ சர்வீஸுமே நம்மளுக்கு இருக்கு. இந்த ஃப்ரீ சர்வீஸு, இந்த தனி கிணறு, அது மட்டும் இல்லாமல் இது போக நம்மளுக்கு 3 போருமே இருக்கு. ஸோ தண்ணி பாய்க்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். உங்களுக்கு வாய்க்காலாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் பைப் லைன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தண்ணி பாய்க்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவில் தண்ணி அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு 400 மீட்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு குளமும் இருக்குது. ஸோ குளத்துலேருந்து வர்றதுனால உங்களுக்கு தண்ணி எப்போவுமே இருக்கும். நீங்கள் ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் தெரிகிற எல்லாமே நம்ம தோப்புக்குள்ளே வர்ற மரங்கள் மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த தோப்புல வேற என்னென்ன மரங்கள் இருக்கு, அதோட எண்ணிக்கை என்னங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். எலுமிச்சை மரங்கள் 1000 கணக்குல இருக்கு. அது மட்டும் இல்லாம தென்னை மரங்கள் 100 மரங்களும், பப்பாளி மரங்கள் 30 மரங்களும், பாக்கு மரங்கள் 10 மரங்களும் இருக்கு. மாமரங்கள் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு ஏத்தாற் போல தனி கிணறு இருக்கு, 3 போர் இருக்கு, ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்கு, அப்புறம் வீடு மாதிரியான ஒரு செட்டும் இருக்கு. இது ஃபுல்லாவே நம்மளுக்கு முள்வெளியான ஒரு தோப்பு தான். ஸோ இந்த தோப்போட பிரைஸை இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த தோப்புல நம்மளுக்கு 1 ஏக்கருக்கு 34 லட்சம் ரூபா பிரைஸ் கோட் பண்றாங்க. அதுவும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான். நீங்க நேர்ல விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஏத்தார் போல நம்ம ரேட்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸ்டு இல்ல, பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது. ஸோ ஸ்க்ரீன்ல நம்பர் குடுத்துருக்கோம். கால் பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க, நேர்ல விசிட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க. உங்களாலையும் இடம் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும். ஸோ பாசிட்டிவா இருங்க. நாளைக்கு இன்னொரு தோப்போட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். பாய்.